வணக்கம். ஹாய். இன்று உங்களோடு நான் கதைக்க இருக்கின்ற காரியம் என்னவென்றால் பாடி பில்டிங், உடற்பயிற்சி. நிறைய வாலிபர்களுக்கு விருப்பம் தன்னுடைய உடலை நன்றாக கட்டமைப்பாக வைத்துக்கொள்ள. இதற்காக ஜிம் என்று உடற்பயிற்சிகளுக்கு போகிறார்கள், அணிதினமும் ஓடுகிறார்கள், நன்றாக சாப்பிடுகிறார்கள். ஒரு ஒரு டிஷர்ட்டை அணிந்தால் அவங்க தங்களுடைய உடல் இறுக்கமாக இருக்க வேண்டும் என்று அநேக இளைஞர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று 3 இருக்கிறது. மிகவும் முக்கியமானது சரீரமும் ஆத்துமாவும். அதாவது நான் இன்னொரு விதத்தில் சொல்லுகிறேன், சரீர வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை. சரீர வாழ்க்கையிலே இன்றைய இளைஞர்கள் தங்களுடைய உடலை அவர்கள் திடகாத்திரமாக வைத்திருக்கிறார்கள். பெரிதாக ஆம்சை வளர்த்து கொண்டு பெரியோர் உடல் கட்டமைப்போடு அழகாக உடுத்தி கொண்டு போகிறார்கள். ஆனால் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால் அது மெலிந்து போய் முள்ளாக இருக்கிறது. சரீர ரீதியாக யாராவது மெலிந்து போய் முள்ளாக இருந்தால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? முள்ளுக்கூடு என்று நீங்கள் ஏளனம் செய்வீர்கள். ஆனால் இன்றைய இளைஞர்கள் அவர்களுடைய சரீர வாழ்க்கையிலே அவர்கள் திடகாத்திரமாக இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எலும்பு கூடுகளாக இருக்கிறார்கள். சாத்தான் வந்து அவர்களுக்கு ஒரு சிறு சோதனை போட்டவுடன், உதாரணமாக ஒரு அழகான பெண்ணொன்றை, அவிசுவாச பெண்ணொன்றை அவர் அந்த இளைஞனுக்கு மத்தியிலே அனுப்பிய உடனே அந்த இளைஞர்கள் ஆண்டவரை விட்டு விழுந்து போகிறார்கள். அப்படியாக இருந்தால் இந்த சரீர வாழ்க்கையை உறுதிப்படுத்திக் கொள்ள என்ன செய்யலாம்? பிரியமானவர்களே, இந்த 3 விடயங்களை நீங்கள் நழுவ விடாதீர்கள். அதுதான் வேதம் வாசிப்பது, ஜெபம் பண்ணுவது, ஆவிக்குரிய ஐக்கியம். இந்த 3ஐயும் நீங்கள் வளர்த்து கொண்டால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் திடகாத்திரமாக இருக்கும். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த சோதனைகள், பாவங்கள், போராட்டங்களிலிருந்து வெற்றி பெறுவதற்காக உங்களுக்கு வல்லமையை தருகிறார். வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் உங்களுடைய இருதயங்களை குற்றி உங்களை பரிசுத்தப்படுத்துகிறது. ஆவிக்குரிய ஐக்கியம் என்னவென்றால் தொடர்ந்தும் நீங்கள் பரிசுத்தமாக வாழ்வதற்கு உதவி செய்கிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லாவிட்டால் ஒரு திடகாத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.